பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம கூப்பிடுற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். நாம என்ன தெரியுமாங்க செய்யணும்? பொறுமையோட காத்திருக்கணுங்க. இந்த தாவீத போலலாம் யாராலையுமே முடியாதுங்க. ரொம்ப பொறுமையோடு காத்திருக்கிற ஒரு மனுஷனாய் அவர் இருந்தாருங்க. பாருங்க, அவர் சொல்றாரு, நான் கூப்பிடுறது அவர் சந்நிதியில போய் அவர செவியில ஏறிட்டுன்னு சொல்லி 18ஆம் சங்கீதத்த நம்ம வாசிக்கிறோம். எங்கேருந்து தெரியுமா? ஆலயத்திலேருந்து கூப்பிடுறாராம். பாருங்க, ஆலயத்த நேசிக்கிற ஒரு மனுஷனா கூட தாவீது இருந்தாருங்க. நம்மலாம் எத்தன வேள துதிப்போம்னு சொன்னா, எவ்வளோ நேரம் துதிப்போம்னா ஈஸியா நம்ம கால்குலேஷன் பண்ணிடலாம். பட் ஆனா இந்த தாவீது கர்த்தர 7 வேள துதிக்கிற மனுஷனா இருந்தாருங்க. அப்ப எவ்வளோ நேரம் துதிச்சிருப்பாரு இல்லைங்களா? அவர துதிச்சு பாடிக்கொண்டே இருக்கிறது தான் தாவீதோட வேலைங்க. அந்த வேலைய கரெக்ட்டா செய்றாரு. அவர் பொறுமையோட காத்திருக்கிறார். கர்த்தர் பாருங்க, அவருடைய விண்ணப்பத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டாராம். கீழ வசனம் சொல்லுது, பயங்கரமான குழியில உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்த தேவன், என்னை கண்மலையின் மேல நிறுத்தின தேவன்னு சொல்லி அவர புகழ்றாரு. யார? நம்முடைய தேவன புகழ்றாருங்க. கீழ கூட சொல்லப்படுது, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதைக் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நாம் அவரை பாடிக்கொண்டே இருக்கணும். அவரை துதிச்சு கொண்டே இருக்கணும். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மைகளை சாட்சியாய் நம்ம பிறருக்கு சொல்லும்போது, இதன் மூலமா அநேகர் தேவன் அறிந்து கொள்வாங்க. தேவன் என்று அறிந்து கொள்வாங்க. ஆமாங்க. கீழ கூட சொல்றாரு, அகங்காரிகள, பொய்ய சார்ந்திருக்கிறவங்கள நீங்க நம்பாதீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தீங்கன்னா, நீங்க பாக்கியவானா இருப்பீங்கன்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம அதிகமா மனிதர்கள தானங்க நம்புறோம். வேற என்ன வழி? வேற வழியே கிடையாது. யாராவது ஒருத்தர் நமக்கு எதனா செய்றேன்னு சொல்லிட்டா, அவங்களையே நம்பி நம்ம இருக்கிறோம். ஆனா, கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும்போது, கர்த்தரையே நம்ம நம்பிக்கையா கொண்டிருக்கும்போது, நம்மலாம் பாக்கியவான்னு வேதம் சொல்லுது. பாருங்க, தாவீது ராஜா எந்த சூழ்நிலை, எந்த மனுஷங்கிட்ட போய் கூட அவர் ஹெல்ப் கேட்கவே இல்லங்க. இத எனக்கு செய்யுங்க, நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருங்கன்னு எங்கேயுமே சொல்லலங்க. கோலியாத்தோட அவர் முறியடிக்க போற காரியமா இருக்கட்டும், எதிரிகளோட அவர் போற ஒவ்வொரு காரியமா இருக்கட்டும், முதல் காரியத்திலே கர்த்தர் சக்சஸ கொடுத்தாருங்க. கோலியாத் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்! அவனையே முறியடித்து, அவனையே வெல்லுவதற்கு இந்த தாவீதால முடியும் அப்படின்னா, வேற மத்ததெல்லாம் ரொம்ப லேசான காரியமா இருந்திருக்கும்னு சொல்லி அவரே தன்னை தேத்திருப்பார். ஏன்னா, மொத்த ஊருமே கோலியாத்த பார்த்து தான் இருக்கு. தாவீத பார்த்து இல்ல, தாவீத ஏளனமா பார்க்குறாங்க எல்லாரும். ஆனாலும் பாருங்க, துதிக்கிற மனுஷனுக்கு தோல்வி வராதுன்றத தாவீது ராஜா நிரூபிச்சு காட்டினார். எங்கெல்லாம் அகெயின்ஸ்டா அவன பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ, அப்படியே எல்லாருடைய கண்ணும் தாவீதுக்கு முன்னாடி அப்படியே நிக்கிது. அப்படியே எல்லாம் தாவீத ஆச்சரியமா பார்க்குறாங்க. கோலியாத் கீழ விழுந்த அந்த மடிந்து கீழ விழுந்த உடனேயே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? துதிக்கிற மனுஷன் கூட, கர்த்தர நம்புகிற மனுஷன் கூட அவர் எப்பவுமே இருப்பாருன்றத இந்த தாவீது மூலமா நம்ம நம்பலாம். ஆமாங்க. நீங்களும் இந்த வார்த்தைய கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இத முதலா ஆண்டவருடைய வார்த்தைய முதலா நீங்க கேட்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்களும் கர்த்தர விசுவாசிங்கங்க. கர்த்தர நம்புறவங்களுக்கு ஒரு குறையும் வராதுங்க. அவர தேடுறவங்களுக்கு எந்த நன்மையும் குறைவில்ல. அவர பயந்தவர்களுக்கு குறைவில்லன்னு அதே 34ஆம் சங்கீதத்தில சொல்லப்படுகிறதுங்க. நீங்களும் கர்த்தருக்கு பயந்து நடங்க. கர்த்தர மாத்திரம் இருக்க பிடிச்சுக்கோங்க. அவருக்காக நீங்க பொறுமையோட காத்துருங்க. உங்க கூப்பிடுதலுக்கு நிச்சயமா அவர் பதில் கொடுப்பாருங்க. இந்த வார்த்தைய விசுவாசிங்க. நீங்க எதுக்காகலாம் காத்திருக்கிறீங்களோ, திருமணத்துக்கோ, இல்ல ஒரு குழந்தை பாக்கியத்துக்கோ, இல்ல ஒரு நல்ல வேலைக்கோ, இல்ல ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வுக்கோ நீங்க காத்திருக்கிறீங்களா? நிச்சயம் இந்த காரியம் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க உண்மையா காத்துருங்க. ஜெபத்தோட காத்துருங்க. இந்த காரியத்த நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ ஆல். மறக்காம உங்களுடைய விண்ணப்பங்கள தெரியப்படுத்துங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. நிச்சயமா நீங்க பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். எங்களோட சேனல் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லங்க, அ உங்களுடைய விண்ணப்பங்கள அதிகமா எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா, எங்க தனிப்பட்ட ஜெபத்தில நாங்க ஜெபித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ ஆல்.